உடனே சீன் போட்டுற வேண்டியது. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ஸ்மார்ட்டா நானா? என்ன? ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, பரவாயில்ல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏன் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கே புரியல. கலாய்க்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க நடுவில் கேட்கறது. பட் இப்போ அது அப்படியே ஒரு மாதிரி பழகி ஒட்டிக்கிச்சு. ஸோ ஃபைன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சேனலில், கீர்த்தி ஸ்ரதா சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா vlog பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி சும்மா அப்படியே ஃபன்னாக சில் பண்ணிவிட்டு, வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க, அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக சில் பண்ணலாம் அண்ட் எல்லோரும் சேர்ந்து படம்லாம் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கொஞ்சம் கல்யாணம்லாம் நெருங்கிட்டே இருக்கிறதுனால நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஊருக்கும் நாங்கள் இந்த மந்த் எண்ட் போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கேயும் போயிட்டு நிறைய பிளானிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நிறைய ஃபேமிலி கூட இருக்கும்போது நமக்கு தெரியும் என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே கொஞ்சம் இங்கே அங்கன்னு மாற்றி மாற்றி இருக்க வேண்டியதான். ஸோ எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு என்ன மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் என் கூடவே சேர்ந்து அப்படியே ஃபன் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா பினோமோ ஆனஸ்ட் ட்ரேடிங் ஆப். இந்த ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்லயும் இருக்கு அண்ட் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. இந்த ஆப்ல கூகுள், அமேசான் மாதிரி பெரிய கம்பெனியோட ஸ்டாக்லாம் இருக்கு. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க எந்த ஸ்டாக் சூஸ் பண்றீங்களோ அது இந்த கிராஃப்ல ஏறுதா இறங்குதான்னு ஃபோர்காஸ்ட் பண்ணா போதும். இப்போ 700 ரூபீஸ் ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டை நீங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்ல பேடிஎம் வாலெட்டுக்கோ நீங்க 24 ஹவர்ஸ்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட மினிமம் டெபாசிட் 350 ரூபீஸ். அதுவே நீங்க இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகும். டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்திருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பினோமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 65,000 ரூபீஸ் டெமோ அக்கௌண்ட் கிடைக்கும். சோ அதுல நீங்க ட்ரையல் பார்த்துக்கலாம். கண்டிப்பா பினோமோ ஆனஸ்ட் ட்ரேடிங் ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ராம் பயங்கர பொறுப்பாயிட்டே போறாங்க. என்னடே? ஒத்துக்கிறேன், வர வர நீ ரொம்ப சின்சியர் சிகாமணியா இருக்க, நிறைய வேலை பார்க்குற. எனக்கே உன்னை பார்க்கும்போது பெருமையா இருக்கு. தேங்க்யூ. குட் பாய். வாய்ப்பு எனக்கு எப்போ என் மோதிரத்தில் நெயில் பாலிஷ் காட்டினாலும் வாய்ஸ் ஒரு வீடியோ தான் ஞாபகம் வருது. இவன் வேற கலாய்ப்பானே, ஆடியன்ஸ் அதுக்கு மேலே கலாய்ப்பாங்களே அப்படின்ட்டு மனசுல நின்றுட்ட பத்தியா, உன் மூளை கொடைய ஆரம்பிச்சிட்ட பத்தியா, அங்க நிக்கிறேன் நான். சத்திய சோதனை. சரி, ஓகே, சாப்பிட வரியா? வாய்ப்பு. பிரியாணி. ஓகே, போலாம். நோ சூடு, நோ சொர்ணை, பிளஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு அப்டேட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் மறந்து போயிடுறேன். இப்போ சாப்பிட போகிறோம் போது ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம வீட்டில் இப்போ குக் ஒரு அக்கா வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு. ஸோ அந்த அக்கா தான் சமைச்சு கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு நிஜமாவே ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அந்தளவுக்கு இல்லை. சரி, ஓகே, சீன் போடலான்னு பார்த்தேன், பட் எனக்கு சுத்தமாகவே சமைக்க தெரியாது. ஸோ அதனால அந்த அக்கா டெய்லி சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்றோம் கொஞ்சம் நாளாக, என்னை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த அக்கா தான் எனக்கு பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் சுக்காலாம் பண்ணி கொடுத்து போயிருக்காங்க. ஸோ நம்ம போகலாம், சாப்பிடலாம். செம்ம ஜாலியாக இருக்குது. பிரியாணியை நினச்சாலே சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். வாவ், ஓகே. அடடடடடா, ஆஹால். ஃபிஷ் ஃப்ரை, பிரியாணி, மட்டன் சுக்கா. ஓகே, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு பகல் நேரத்தில் எதுக்கு லைட்டு? ஆஃப் பண்ண எல்லாத்தையும். கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? தெரியும். அதனால தான் ஏசி ஆஃப் பண்ணி வச்சு ஜன்னலை திறந்து வச்சிருக்கேன். 24 ஹவர்ஸ் எல்லாத்தையும் போட்டு உட்கார்ந்திருக்காங்க. கரண்ட் பில் பார்த்து நெஞ்சு வலியே வந்துருக்கு. 10,600 ஒன்லி. கரண்ட் பில் 2 மாசத்துக்கு நீங்களே பாத்துக்கோங்க எப்படி ஒரு பைத்தியத்து கூட நான் இருக்கேன்னு சொல்லி. ஸோ அதனால சார் கரண்ட் பில்லை பார்த்ததுல இருந்து ஃபேனல் ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணி விண்டோவெல்லாம் திறந்து வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஏசி போடலாண்டே அந்த அளவுக்கு சிக்கனை படுத்துறேன்னு சொல்லி வேர்க்க விறுவிறுக்கெல்லாம் உட்கார வேண்டாம் ப்ளீஸ். இல்ல பரவாயில்ல, நைட்டே மட்டும் போட்டுக்கலாம். தயவு செஞ்சு வேர்க்குது, நான் என் உயிரை வாங்காதடா டே. சரி, ஓகே, ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால போடுறேன். இவங்கெல்லாம் வந்திருக்கனால போடுறேன். இவங்களுக்காக, இவங்கனால உனக்கு இப்போ ஏசி கிடைக்க போகுது. டாடி எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு பாரு. ஸ்மார்ட்டா? உடனே சீன் போட்டுற வேண்டியது. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ஸ்மார்ட்டா நானா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சரி, ஓகே, நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்றோம். எப்ப ஏசியை போட்டாங்க ஒரு வழியா. லெட்ஸ் சில் டவுன். A few minutes later.
சூப்பர் சூப்பர். நீங்க சொல்ற ஸ்டெப் எல்லாமே அவங்க போடுறாங்க. அதுவும் உங்க பார்க்க கூட மாட்டாங்க. ஆமா சீரியஸா நான் நினைச்சேன் சரி நான் ஒரு கட்டத்துல நானும் அவங்கள மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். இல்ல சீரியஸா அவர் போடுறது ஸ்டெப் எல்லாத்தையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படியே அந்த ஒரு சைடு கண்ணிலே வேவ் லெங்த் வச்சு ஆடுறாங்க. ஆக்சுவலி இப்போ நான் வந்து அம்மாவை கொஞ்சம் இவன் கோவப்பட்டான் வந்துட்டே முறைச்சான். இப்போ என்ன பண்றான்னு பாப்போம். எங்க பாடுறா சல்லக்கட்டி 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 நீங்க சல்லக்கட்டி நீங்க மாசுக்குட்டி மாசுமா இங்க வாங்கடி. அங்க பாரு எப்படி வரான் பாரு. எனக்கு நீ போதும்டா தகப்பா அப்படின்ற மாதிரி வரான். ஒரு செகண்ட்ல என்கிட்ட வந்துருவான். கூப்பிட பாப்போம். மாசுக்குட்டி செல்லக்குட்டியா நீங்க மாசுமா. அங்க பாரு அம்மட்ட வாங்கடி பேபி தாங்க குட்டிமா அம்மட்ட வாங்கடி முத்துமணி. நீ இப்ப வருவான் பாரு ஒருத்தன். முத்துமணி வாங்கடி முத்துமணி வாங்கடி. இங்க பாரு துரத்தி விட்டான்டா அவனை. மோசமானவன் தான் இவன். பேபி ஒரு கடி தான் அவன் மண்டை தனியா வந்துரும். கடிக்க கூடாதுடி. நான் உனக்கு கடித்தா ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து ஹல்தி என்னோட வெட்டிங்கில் ஹல்தியோட மூட் போர்டு ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரி ட்ரெஸ் போட போகிறோம், என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் இருக்க போதுன்னு ஒரு 4 ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கேன். ராமோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ்ஸு, கெஸ்ட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கு, ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்லைடு ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ஒரு 2-3 ஸ்லைடு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பட் உங்ககிட்ட இப்போ நான் காட்ட மாட்டேன். அப்போ எல்லாமே ரிவீல் ஆகிடும் இல்லையா? ஸோ எங்கள் சைடில் இருக்கிறது சின்ன சின்னதாக நீங்கள் வேணும்னா வந்து இதை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நான் உள்ளே காட்ட மாட்டேன். ஸோ இன்னும் 2 ஸ்லைடு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இதே மாதிரி மெஹந்திக்கு ஒரு ஸ்லைட், சங்கீத்துக்கு ஒரு ஸ்லைட், வெட்டிங்க்கு, ரிசப்ஷனுக்கு, அப்படி எல்லாத்துக்குமே ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பண்ணுவோம். தாடா ஓகே. ஸோ எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான், எப்படி சாப்பிட்றான் பாருடா சிந்தி. ஸோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. என்னென்னா அவன் கிட்ட இருந்து அதை நம்ம எடுக்க போனோம்னா அவன் கோவப்படுவான். நீங்களே பாருங்கள். அதுக்கு என் கையை கவர்றதுக்கு நீ பிளான் பண்ணுற. ஆக்சுவலி நீ வந்து உன் கை நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ லெட்ஸ் ட்ரை. எப்படி தட்டுட்டோம்ல அவன் சாப்பிடும்போது நான் கேமரா பிடிச்சிருக்கேன். நீ தோடு. இல்ல இல்ல நோ நோ இல்ல 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 நீ தோடு. பொக்கிட்டு டக்குன்னு கை கொண்டு போ. ஃபெபி செல்லம் ஃபெபி சேடா 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 சாப்பிடுறா நல்லா பண்றான்டா. என் கையை கவர்றதுல உனக்கு அவ்வளவு ஆனந்தம். ஆமாண்டா. அவன் வாய்க்குள்ள ஒரு வாட்டி கை விடுறா. சரி சரி சரிடா. டேய் சும்மா இரு. விடு. ஒண்ணும் இல்லடி முத்துமணி. தொடு. நீ தான் தைரியமான ஆளாச்சு. ஒண்ணும் இல்ல, தடவி கொடு குழந்தைய பாவம். சேடா சேடா. தொட்டாலே கோவப்படுதுடா. டேய் டேய் சோறு கிடையாது எடுத்து உனக்கு. கோவப்படுதுடா. ஏய் என்ன டாடி பேபி நோ. டாடி கிட்டே கோவப்படுறியா நீ? நோ நோ. என்ன ஐயோ பாருடா உன்கிட்டே கோவப்படுறான். எவ்வளவு திமிரா கோவம் பண்றான். நீ சொல்லி பாரு. நானும் தான் கவிடுவான். ஏ ஆத்தா உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு அப்படின்ட்டு கவிடுவான். அந்த விபரீத முடிவை நான் எடுக்க வந்து விரும்பல. நோ. நீ எப்போ பாவமா இருக்கியோ அப்பதான் உனக்கு சோறு. பாவமா இல்லைன்னா உனக்கு சோறும் கிடையாது ஒன்றும் கிடையாது. தண்ணியை மட்டும் குடிச்சு வா. பாவம் தின்னுட்டு வா நம்ம போலாம். ஷைனிங் ஸ்கின்னு தான். இந்த பக்கம் வா. சரி ஈட் பேபி ஈட். சாப்பிடு சாப்பிட்றா. ஈட் 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 பேபி. ஏன்டா இவ்வளோ கோவம் வருது இவனுக்கு? அப்படியே உன்ன மாதிரிடா சோத்தை பார்த்ததும். சரி விடு. ஓகே. நாங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஆக்சுவலி சிலிண்டர் வந்து தனியாக நாங்கள் புக் பண்ணலை. ஏன்னா நாங்கள் தனியாக ஒரு அது என்னதுடா எப்படி நமக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க, நம்ம தனி குடும்பம்னு காட்டணுமா? ரேஷன் கார்டு இருக்குன்னா என்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை. பட் ஆனால் ஆதார் ரேஷன் கார்டு இருக்குது. எனக்கு தனியாக அங்கே இருக்குது, ராமுக்கு தனியாக இங்கே இருக்குது. தட்ஸ் வாட் ஐ மீன். நான் ஆதார் கார்டு கொடுத்தாலும் சிலிண்டர் வந்து புக் பண்ணலாமா? பட் இந்த அந்த ஒரு மேட்டர் நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணல. இப்போ எப்பவுமே போயிட்டு சிலிண்டர் காலி ஆனோடனே கொண்டு அம்மாட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து சிலிண்டர் இங்கே கொண்டு வந்து அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சரினா சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போதைக்கு பக்கத்து வீட்டில் வாங்கி டீ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ இதை வச்சு டீ போடுவோம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போய் சிலிண்டர் எடுத்துட்டு வருவோம். இஞ்சி, ஏலக்காய், டீ தூள், சர்க்கரை, பால் இதெல்லாம் போட்ட டீ செம்ம டேஸ்டா இருக்கும். டீ அந்த பிடிக்காது, இருந்தாலும் அந்த ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும், குடிப்போம். ஸோ டீ ரெடி, வடை ரெடி.
வடை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து இவ்வளோதான் மீதி இருக்குது. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு. ஐயா வாய் ஊடுதானே. இப்போதாம்மா வந்து ஒரு கல்யாண கலையே வருது வீட்டில் இல்லை? ஆமா, எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆமாம். ஸோ இதே மாதிரியே வந்து எப்பவுமே கலக்கலன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ நான் வந்து ஊர்லேயும் அம்மாட்ட கால் பண்ணி பேசணும். ஃபர்ஸ்ட் எங்களை வர சொன்னாங்க, நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் ஊருக்கு சீக்கிரம் போவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கேயும் போயிட்டு இதே மாதிரி கலகலன்னு இருப்போம். அப்போ நீங்கள் தனியாக இருப்பீங்க, நாங்கள் மட்டும் கலகலன்னு இருப்போம். ஓகே பாரு ஃபேபி, ஒருத்தர் சாப்பிடும் போது என்னடானா முறைக்கிறான், மற்ற நேரத்தில் கூப்பிட்டா மதிக்க மாட்டான். கம்டா ஃபேபி, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, சாப்பிடும்போது முறைக்கிற? கோமா இருக்கான் நம்ம மேலே இவன். கோமாடா? சரி விடு, நானும் கோச்சுக்கிட்டேன். பாய். ஃபெபி யாரு? ஃபர்ஸ்ட் என்கிட்ட யார் வராங்களோ அவங்க தான் பாசம். சொல்ல முத்தானி அடி. அப்போ உங்களுக்கு கோவம் இல்லையாடி என் மேலே? முத்தானியே முத்தானியே. உன்னோட சாப்பாட்டுக்கு நாங்க வந்தா மட்டும் உருங்குற. நான் பண்ணட்டாங்க. ஏய் ஃபெபி, அலையாத, கொடுப்பாங்க. சொல்லு ஊத்துடா. சொல்லு தின்னு தொலை ஸ்லோ. அவன் விடுற சொல்லுல என்னோட டீல இருந்து எல்லாம் நனைஞ்சிருச்சு. நானும் பார்க்குறேன், இந்த குண்டு 1 மணி நேரமாக இந்த டீயை குடிச்சிட்டு இருக்கா. அப்படி அந்த குண்டான எவ்வளோ டீ இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்க்கணுமா? இது வந்து நீ இவ்வளோ நேரமாக குடிச்சு போக மீதி. அப்போ இது ஃபுல்லாக இருந்திருக்கு. இல்லை இது 2வது கிளாஸா? 4வது கிளாஸ். ஓ கலக்கு. ஆக்சுவலி இவ்வளோ நேரமாக பிஸ்கெட் தான் சாப்பிட்டு இருக்கேன். இனிமேல் தான் டீயை குடிக்கணும். சரி, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்டி. என்ன ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா? டடா 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 டடா. பிரைட் அண்ட் பிரைட் க்ரூமா? பிரைட் நான் தான். பிரைட் க்ரூம் யாரு? நான் தான். சைக்கோ. இப்போ வந்து என்னன்னா, நம்ம திருப்பதியில் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னா இந்த போர்ட்டலில் தான் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணுமா. ஸோ கொடுப்போம், கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஆக்சுவலி இன்னொரு ஒரு பயமும் இருக்குடே. இப்போ திருப்பதி எப்படி ஓப்பன் ஆகும், எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே இதெல்லாம் முடியுமான்ற ஒரு பயமும் இருக்குது. பட் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, எங்களுக்கு நடுவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. என்னடா அது, நம்ம வந்து எவ்வளோ ஆசையாக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ண ஆசைப்படும் போது இப்படி ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷன் ஆச்சுன்னு அப்புறம் தான் நாங்கள் யோசிச்சோம், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நம்ம வந்து நம்ம கல்யாணத்தை செப்டம்பர் 9 பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், அப்படின்னு வேண்டிக்கிறோம். அண்ட் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். எது நடந்தாலும் வந்து நம்ம சூப்பராக இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம். இந்த கல்யாணம் எங்கள் கல்யாணம் தான். சூப்பராக முடிக்கிறோம், வெறித்தனம் பண்ணுறோம். எஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாள் நெருங்க வந்து ஒரு பயம் கலந்த ஒரு பதட்டம் ஒரு பக்கம் வந்தாலும் எல்லாரும் வந்து அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கு. இப்போ நானும் அதான் வெளியே சொல்லிட்டு இருந்தேன் அம்மாட்ட. நிறைய பேர் இருந்து இவ்வளோ நேரம் நாங்கள் பேசி விளையாடி டான்ஸ் ஆடி படம் பார்த்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து. ஸோ இந்த மேரேஜ் பிளானிங்லாம் தாண்டி இதுதான் வந்து ஒரு கல்யாணம். இன்னொரு கிளாஸ் டீ எடுத்துகிட்டு வர போறியா எப்படி? ஆமாம், இப்போ நல்ல விஷயம் வேறு சொல்லியிருக்கேன், செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்னொரு கிளாஸ் மட்டும். சரி, ஓகே, ஃபைன், பாய். அதாவது இப்போ கல்யாணத்துக்கான வேலை போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் எல்லா பக்கமும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் தண்டமாக உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்து டீயை காலி பண்ணிட்டேன். ஸோ ஒரு பக்கம் டேடி வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராம் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம் போல. சும்மா தான் இருக்கேன். தேங்க்யூ, பாய். ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சரி மூடலாம், வந்துடாத சரியா? வாவ் ஸ்மார்ட். ஓகே, ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா கிளம்பி நிற்கிறாங்க. ஸோ நாங்களும் கிளம்புறோம் கூடவே. இந்த குண்டு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், வீட்டில் கேஸ் காலி. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து சிலிண்டர் எடுத்துட்டு அப்படி வந்துட்டு அங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு அங்கே போயிட்டு வரணும். புரிஞ்சா? புரிஞ்சு. போகலாமா? ராம், என்ன பண்ணுறீங்க? களி கிண்டிட்டு கூட செஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இது காமெடியை இந்த வீட்டோட விட்டு வந்துருங்க. வெளியே வந்தால் மாதிரி பரவிடும். சரி, நீங்கள் மொக்க போடுறதுன்னு எடுத்துங்க. பாய். ஓகே ஜஸ்ட் நவ் கிளம்புறோம். அண்ட் வந்து இந்த ஃப்ரூட், இது என்னது, லிச்சி. இந்த லிச்சி ஃப்ரூட் வந்து நாங்கள் நேற்றும் முந்தானேத்தும் வாங்கி வச்சோம். பட் கார்லேயே இருக்குது, நாங்கள் சாப்பிடவே வந்து மறந்துட்டோம். இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ சாப்பிட்டே போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அவ்வளோ டிராஃபிக் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள. இன்னும் நாங்கள் வீட்டுக்கே போகல, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது.
மரண டிராஃபிக். நாங்கள் வந்து பகலில் கிளம்பணும், நைட்டே ஆக போகுது போகிறதுக்கு. ஓகே, ஒரு வழியாக வந்து சிலிண்டர் போட்டுட்டு இன்னொரு சிலிண்டர் எடுத்தாச்சு. இந்த குண்டு எப்போ பாரு சிலிண்டர் நீ என்ன சொன்ன மாதிரியே இருந்ததுடா. நம்ம கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. எஸ், வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஐடியா ஹோம் தியேட்டர் வந்துட்டு செட் பண்ணலாம் அப்படின்னு. அப்படியா? டைம் இருந்தா பண்ணுவோம், ஏன்னா நைட்டு ட்ரில் பண்ண முடியாது. ஆமாண்டா, முடிஞ்சா பண்ணுவோம். அப்ப இன்னும் நிறைய வேலைகள் இருக்குடா வீட்ல, எல்லாத்தையும் சீக்கிரம் தெரிஞ்சா சரி. நல்லா சாணி மாதிரி வீட்லயே உட்காந்துக்கிட்டு. ஓகே பாய் பாய். ஓகே, ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் அப்படியே ஜாலியாக வரும்போது அப்படியே கதை பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கல்யாணம் வரப்போகுது இல்லையா? ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கதை பேசியிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். டே வந்துட்டேன்டா டே, உள்ளே போடா. இந்த பையன் ரோட்டில் ஓடுறதுலே குறியா இருக்கான். கொய்யால எங்கே தான் ஓடி போக பார்க்குற? உங்கள் டாடி வராரு, போடா. நம்ம போய் என்ன ஒரு 1 hour இருக்குமாடா? அதுக்குள்ளே உனக்கு என்ன இவ்வளோ சந்தோஷம்? எல்லாம் பாசம் தான். முத்துமணி, அம்மாவை தேடினீங்களாடி? இன்னும் கொஞ்சம் மாடி. வாங்கடி அவனுக்கு கொஞ்சம் விட மாட்டான் இவன். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி மேலே ஆயிடுச்சு. செம்ம மழை, வேற லெவல் மழை. நான் எதுக்கு இந்த மழைங்கிற மேட்டரை வந்து இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இப்போ 5 minutes மழை பெய்யும்னு. நானும் இல்லைடா எப்படிடா பெய்யும் அப்படின்னேன். ஏன்னா நான் ஐஃபோனில் பார்த்தேன், இந்த அலெக்ஸா கிட்ட கேட்டேன், எல்லார்கிட்டையும் கேட்டேன், யாருமே மழை பெய்யும்னு சொல்லலை. சொன்ன மாதிரியே மழை பெஞ்சிச்சு 5 minutes. இப்போ ஒன்றும் இல்லை, எப்போவுமே சொன்னாங்கன்னா கரெக்டாக மழை பெய்யும். ஸோ ரமணன் ஜாபை வந்து தயவு செஞ்சு இந்த ராம்சேக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே புண்ணியமாக போகும். வெரி குட். தயவு செஞ்சு போய் சட்டையை போடுறேன். பாய். பா, சரியான மழை. சரி, நான் டைமிங்கும் சொல்கிறேன். ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் நின்றோம், அதுக்கப்புறம் ஸ்லோ ஆகிடும். சரி பார்ப்போம். ஷார்ப்பாக 1 hour ஆயிடுச்சு. மழையும் குறைஞ்சிருச்சு. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. எப்படி நம்மளோட கணிப்பு எப்போவுமே மிஸ் ஆகாது இல்லே. ஓவராக நம்ம பேசக்கூடாது, அப்புறம் நம்மளோட பவர் வந்து குறைஞ்சிரும். செம்மையாக இருக்குது. வாவ், மின்னல் குட்டி வாங்க. Later. ஏன்டா போன கிட்டில ஜஸ்ட் இந்த தண்ணி கொட்டுற மாதிரி மாண்டாஜ் எடுத்து கொடுறான்னு கேட்டேன். அப்படியே கேமராவை கொண்டு தண்ணில கொட்டிட்டாங்க. எப்படி இருக்கு? ஆக்சுவலாக கேமராக்குள்ள, ஐ மீன் லென்ஸ்குள்ள தண்ணி போயிடுச்சு குண்டு. ஏன்டா இப்படி பண்ற? எவனாவது கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட கொண்டு தண்ணில ஏத்துவானாடா? ஏன்டா நீ உயிரை வாங்குற? மவுஸ உடைச்சிட்ட, இது தண்ணில ஏத்திட்ட, எல்லாத்தையும் ஏதாவது பண்ணுடா. ஐபோன் ஞாபகத்துல கொண்டு போயிட்டேன் குண்டு. அதுவும் வந்து தெரியாம நானும் மட்டும் ஆட்டேன். தெரியாம கீழே விழுந்து உடையறதோ தெரியாம தண்ணியில விழுறதோ வேற. நீ லிட்டரலா என்ன தெரியுமா பண்ண? இதுதான் கேமரா, ஓகேவா? வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. தண்ணி நான் வேஸ்ட் பண்ணல, தண்ணி புடிச்சு வச்சுக்கிறேன். இதான் கேமரா. இப்படி பண்ணுவாங்களாடா யாராவது? கேமரா கூட சொல்லுவாங்களாடா தண்ணியில? முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு புரியுது, கண்டிப்பா ஃபுல்லா கேமரால தண்ணி ஏறி இருக்கும். வேற கேமரால நான் அடுத்ததுல இருந்து எடுக்கிறேன். தண்ணி நல்லா இல்லடே, இது எல்லாமே ஒரு ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சோகத்திலயும் நீங்க தண்ணி குடிக்க மறக்காதீங்க. ஏன்னா தண்ணி குடிச்சீங்கன்னா தான் நம்ம வந்து நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப ட்ரீம்ல இருக்கீங்க, ஆழ்ந்த கனவுல இருக்கீங்க. காலைல எழுந்திருக்கும் போது கேமரா சரியாயிடும். ஓ, என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? லென்ஸ்குள்ள தண்ணி இருக்கு, அதை எப்படி எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ராம எப்படி கொல்லலாம்னு பார்த்துட்டு மறுபடியும் உடச்சிடாங்க. என்னெல்லாம் சரி, ஓகே, பாய். ஆக்சுவலி உள்ள தண்ணி நிக்குது. இப்போ இந்த தண்ணி எப்படி வெளியே எடுக்கிறது? ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா இருக்கு குண்டு. இல்லடி வேணாம், உன் ஐடியாவை நான் கேட்கறதா இல்லை. இல்லை, என்ன ஐடியான்னு கேளா? நம்ம வந்து ஃப்ரை பேனில் தூக்கி இது வச்சிட்டோன்னு. எதுல? ஃப்ரை பேனில் தூக்கி அடுப்பு ஆன் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. எவாபரேஷன் படிச்சிருக்கியா? 8th standard physics. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். அப்படியே வந்து நம்ம ராம்சே ஒரு பொறுப்பான பையனா தோசைலாம் சுட்டுட்டு இருக்காங்க. மூஞ்சில் அடிச்சுக்கோ. ஸோ வந்து அவ்வளோதான், அப்படியே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வழக்கம் போல போய் படம் பார்ப்போமா? படம் பார்க்கலாம் வா.
இனிமே உங்க கூட படம் பார்த்தா இந்த செருப்படுத்து அடிடா, செருப்படுத்து அடி. காரணம் என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல இருக்கு, கார்ட்ஸ்ல கொடுக்குறோம், டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். எனிவேஸ் ஓகே, அவ்வளவுதான். நான் போய் தூங்குறேன். இன்னைக்கு டே வந்து செம்ம ஜாலியா போச்சு, செம்ம ஃபன்னா போச்சு. இதே மாதிரி டெய்லி செம்ம ஜாலியா ஃபன்னா போகும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்க எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, தள்ளிப்போ. Until then, it's bye from Keerthi. Bye. நான் வேற வீட்டுக்கு தடப்பில்லை, மின்னல்ல நிக்கலாமான்னு தெரியல. கடகடான்னு ஒரே ஒரு மின்னல் மட்டும் வந்துட்டீங்கன்னா ஓடி போயிருவேன் நான். ப்ளீஸ் மின்னல்மா.